السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. صدق الله العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: ذاك شهر يغفل عنه الناس، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவரும் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்றுள்ளவற்றுமாக. ஆமீன். சங்க மிகுந்த அல்லாஹ் நடிகார்களே, இன்றைய பாக்கிய மிகுந்த இந்த ஜும்மாவுடைய தினம் ஷஅபானுடைய முதல் பிறையில் நமக்கு ஜும்மாவுடைய வாய்ப்பை அல்லாஹ் நல்கி அருள்வாளித்திருக்கிறான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கிற பரக்கத்துகளில் ரஜபும் ஷஅபானும் பரக்கத் நிறைந்ததாக இருப்பதினால்தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபை அடைந்ததுமே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் என்று கேட்டதோடு மட்டுமில்லாமல் இந்த உம்மத்திற்கு கேட்கவும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்போ ரஜபினுடைய ஒரு பரக்கத்தான மாதத்தை முடித்து ஷஅபானை அடைந்திருக்கிற நமக்கு அந்த ஷஅபானில் உண்டான அந்த பரக்கத்துகளையும் முழுமையாக அடைவதற்குண்டான தௌஃபீக்கும் அதற்குண்டான ஆதரவையும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அப்படி கேட்கிறதுனால என்ன அப்படிங்கிறதுனா, ரசூலுல்லாஹ் அடுத்த வார்த்தையை சொன்னாங்க பின்பகுதியில், வபல்லிக்னா ரமலான், எங்களுக்கு ரஜபையும் ஷஅபானையும் பரக்கத்திற்குரியதாக மாற்றித் தருவதன் மூலமாய் எங்களுக்கு ரமலானை அடையப்பெறுகிற வாய்ப்பை தந்தருள் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த துஆவினுடைய மிக ஆழமான கருத்து, நாம் ஷஅபானை அடைகிற பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட வேண்டும். வாழ்வினில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ ஷஅபானை நாம் கடந்து தான் ரமலானை அடைந்திருக்கிறோம். இப்போ ஷஅபானை அடைகிற நமக்கு இன்ஷா அல்லாஹ் ரமலானும் கிடைத்துவிடும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அப்படி இந்த உம்மத்திற்கு ஆக்கி தந்த அல்பாலிப்பானாக. நம்முடைய ஹயாத்திலும் பரக்கத்தை தந்து, ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை தந்து, எந்த விதமான மன சஞ்சலங்களும் இல்லாமல் அமல் செய்வதற்குனால வாய்ப்போடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷஅபானை துவங்கி இருக்கிற நமக்கு ரமலானையும் அல்லாஹ் அந்த பாக்கியமாக தந்த அருள்பாலிப்பானாக. ஷஅபான் இந்த மாதம் ரசூலுல்லாஹ் இப்படி அழகாக சொன்னாங்க. ரஜபுக்கும் ரமலானுக்கும் வருகிற இந்த இடையில் வருகிற இந்த ஷஅபானுடைய மாதம் குறித்து இந்த உம்மத்திடம் அதிகமான சிந்தனைகள் இல்லை, அவர்களிடம் அதிகமான பொடுபோக்கு இருக்குதுன்னாங்க ரசூலுல்லாஹ். அதிகமான பொடுபோக்கு இருக்குதுன்னாங்க. இந்த பொடுபோக்கினுடைய சிந்தனையை அல்லாஹ் குர்ஆன் இப்படி சொல்லுவான்: கியாமத் வருவது என்பதையே மறந்துவிட்டு, இக்தரப லின்னாஸ், கியாமத் நெருக்கத்தில் இருக்குது, ஆனால் மக்கள் வஹும் ஃபீ கஃபலா, அவங்க அதை பற்றி நான் சிந்தனையே இல்லாமல் பொடுபோக்காக இருக்கிறாங்கன்னு சொன்ன அந்த வார்த்தையை ரசூல் ஒரு மாதம் குறித்து பேசுகிற விஷயத்தில் இவங்க பொடுபோக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்கன்னா, இந்த மாதம் அது ஏதோ ஒரு சிறப்பை இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ரமலான் என்று வருகிற பொழுது நமக்கு தராவீஹும் தஹஜ்ஜுதும், நமக்கு இரவினுடைய வணக்கங்களும் நோன்பினுடைய பகலுடைய வணக்கங்களும் என்று நிறைய ஞாபகம் வருகிறது. ஆனால் ஷஅபான் என்று வருகிற பொழுது நமக்கு அதிகம் சிந்தனைக்கு வருவதில்லை. ஆனால் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானில் நோன்பு வைத்து இந்த உம்மத்திற்கு இந்த மாதத்திலும் சிறப்பு இருக்கிறது என்பதை உணர்த்தி காட்டினார்கள் என்பதை நாம் வரலாற்று வாயிலாய் பார்க்கிற பொழுது ஷஅபான் வரலாற்று ரீதியாய் நிறைய செய்திகள் நமக்கு சொல்லித் தருகிறது.
ஷாபானிற்கு உண்டான சிறப்புகள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நமக்கு ரமலானுடைய நோன்பு கடமை என்பது தெரியும். அந்த நோன்பு ஹிஜ்ரி 2ல் அல்லாஹ் கடமையாக்கினான்னு தெரியும். ஆனால் இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, அந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி தந்த மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் நாங்கள். ரமலானுடைய நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி தந்தது இந்த இஸ்லாமிய 8வது மாதமான ஷாபானில் அல்லாஹ் கடமையாக்கி தந்தான். மற்ற மாதங்கள் அல்லாஹ் கடமையாக்காமல் ஒரு செயலை ஷாபானில் கடமையாக்கி நீங்கள் ரமலானில் நோன்பு நோருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்வதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த மாதத்தில் சிறப்பு இருக்குமா இல்லையா என்று இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி அல்லாஹ் பிறக்க செய்கிற பொழுது ரபீஉல் அவ்வல் அல்லாஹ் பிறக்க செஞ்சான்னா அந்த ரபீஉல் அவ்வல் சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் உம்மத்து உணர்கிறோம். மிஅராஜை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தொழுகை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த மாதத்திற்கும் அந்த தொழுகைக்கும் சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கியவன் இந்த ஷாபானில் தான் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி கொடுத்திருக்கிறான்னா வரலாற்று ரீதியாக ஷாபான் ஒரு ஆழமான இந்த உம்மத்தோடு தொடர்பில் உண்டானதுன்னாங்க சொல்லி ஆச்சரியமாக சொன்னாங்க. இதில் என்ன தெரியுமா, நாம் நோன்பு வைக்கிறோம், 30 நாள் நோன்பு வைக்கிறோம். ஆனால் நோன்பு பெருநாளைக்கு முன்னதாகத்தான், சொல்லப்போனால் ஒரு 27 நோன்பு முடிந்ததுக்கு பிறகு தான் நாம் சதகத்து ஃபித்ரா கொடுப்போம். பெருநாத்துடைய போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கணுங்கிறது கடமை. நாம் சதகத்து ஃபித்ரா கொடுப்போம். இப்னு அப்பாஸ் தான் ஆச்சரியமாக சொன்னாங்க, ஷாபான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்குனா, ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, நோன்பு கடமையாக்குறதுக்கு முந்தின நாளே சதகத்து ஃபித்ரா அல்லாஹ் கடமையாக்கிட்டா, அதுவும் ஷாபானில் தான். நாங்கள் சுப்ஹானல்லாஹ், நோன்பை கடமையாகிறதுக்கு முன்னாடியே முதலில் நீங்கள் சதகத்துல் ஃபித்ராவை கொடுங்கள் என்று அல்லாஹ் அந்த உம்மத்திற்கு அதை சுன்னத்தாக்கி விட்டு தான் பிறகுதான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். ஆக இரண்டு விதமான அமல்கள் நமக்கு ஷாபானில் கிடைக்கப்பட்டிருக்கிற பொழுது இந்த ஷாபானுக்கும் இந்த ஷாபான் மாதத்திற்கும் உம்மத்திற்குமான நிறைய தொடர்புகள் சொல்லப்படுகிற விஷயம் என்ன தெரியுமா, ஷாபான் நம்முடைய நன்மைகளை நிறைய எதிர்பார்க்கிறது என்பதை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை கூட ஷாபானில் கடமையாக்கி வைத்து நீங்கள் நன்மை செய்பவர்களாய் மாறுங்கள் என்று அல்லாஹ் உணர்த்துகிறானோ என்று அது இப்னு அப்பாஸ் வரலாற்றில் பேசி காட்டுவாங்க. அப்போ ஷாபான் மாதம் அது ஆக சிறப்பிற்குண்டான ஒரு மாதங்கள். அதை அடைந்து விட்ட பிறகு நமக்கு அடுத்து வருகிற ரமலானை பற்றி உண்டான ஆசைகளும் அந்த ரமலானுக்கு முன்னோட்டமாய் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் நாம் ஷாபானில் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஷாபானில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி கொடுத்தான் சொல்லி இப்னு அப்பாஸ் அல்லாஹ் சொல்லுகிற அற்புதமான ஒரு தகவல் நம்முடைய ஈமானில் நாம் பதித்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஷாபான் வரலாற்று நெடுகிலும் நிறைய விஷயங்களை, சந்தோஷங்களை, இந்த உம்மத்தினுடைய நிறைய வெற்றிக்குண்டான விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷாபானில் தந்திருப்பதாய் வரலாறு சுட்டி காட்டுகிறது, வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டி காட்டுவாங்க. இப்படி பதிவு செய்கிறாங்க, மதீனாவில் இஸ்லாம் முதலாக ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ளே நுழைஞ்சி இஸ்லாமிய பிறப்பு இறப்பெல்லாம் பதிவு செய்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி நாம் பிறப்பு இறப்பு பதிவு செய்கிறோம். மதீனாவுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பிறப்பு இறப்பினுடைய பதிவேட்டை பதிவு செய்கிற பொழுது மதீனாவில் நுழைந்து முதல் குழந்தை அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய பேர குழந்தை அப்துல்லாஹ் ஜுபைர் ரலியல்லாஹு பிறக்கிறாங்க. வரலாற்றில் இப்படி பதிவு செய்கிறாங்க, மிக சிறப்பிற்குண்டான ஒரு குழந்தை. அந்த குழந்தை பிறந்த மாதம் இஸ்லாத்தினுடைய முதல் குழந்தை, மதீனாவுடைய முதல் குழந்தை அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பேர குழந்தை அப்துல்லாஹ் ஜுபைர் ரலியல்லாஹு அன்னவர்கள் தான். ஷஅபானில் தான் அவர்கள் மதீனாவில் முதல் குழந்தையாய், இஸ்லாத்தின் குழந்தையாய் பிறந்தார்கள் என்கிற அற்புதமான செய்தியை சொல்லித் தருகிற பொழுது வரலாற்றினுடைய பிறப்பு இறப்பில் கூட இஸ்லாத்தினுடைய முதல் குழந்தை மதீனாவில் யாருன்னு பார்க்கணுன்னா அபூபக்கர் பேர குழந்தை அப்துல்லாஹ் ஜுபைர் பார்க்கலாம். அவர்கள் பிறந்ததை கூட ஷஅபானில் பிறந்தார்கள் என்று வரலாற்றை சொல்லி தந்துவிட்டு சொல்லுவாங்க, அப்துல்லாஹ் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த ஒரு வீர தீரராய், மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளராய் எல்லாவற்றையும் அவர்கள் செய்து காட்டினார்கள். ஆனால் அவருடைய பிறப்புக்கும் ஷஅபானுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது என்று சொல்லி காட்டுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை ஹுசைன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் அவர்களும் ஷஅபானில் தான் பிறந்தார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். ரெண்டு விஷயத்தையும் சொல்லுவாங்க, ஷஅபானில் பிறந்த அந்த குழந்தைகளுடைய எல்லா முடிவுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சீரானதாக, வெற்றிக்குண்டானதாக அல்லாஹ் ஆக்கி தந்தான் என்று சொல்கிற பொழுது ஷஅபானுடைய மாதம் இந்த உம்மத்தினுடைய நிறைய சந்தோஷங்களில், வெற்றிகளில் அந்த ஷஅபானுடைய மாதத்திற்கும் இந்த உம்மத்திற்கும் தொடர்பு உண்டானது என்பதை நமக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷஅபான் நம்மை ரமலானுக்கு ஒரு முன்னோட்டமாக அழைக்கிறது என்றால் வரலாறு நெடுகிலும் ஷஅபான் அது சந்தோஷ செய்திகளை தந்திருக்கிறது.
நம்முடைய குடும்பங்களில் எவ்வளவோ கஷ்டங்களோடு குழப்பங்களோடு நம்முடைய குடும்பத்திற்கு மத்தியிலே உறவுகளுக்கு மத்தியில் உற்றார் உறவுகளுக்கு மத்தியில் என்று எவ்வளவோ குழப்பங்கள் இருக்கலாம். நாம் அல்லாஹ்விடத்திலே நியத் செய்ய வேண்டும், இறைவா ஷாபான் வரலாறு நடிகில் எத்தனையோ பிரச்சனைகளை சுமூகமாய் தீர்த்து வைத்திருக்கிறது, எத்தனையோ சந்தோஷங்களை மாற்றி தந்திருக்கிறது, எத்தனையோ கஷ்டங்களை நிம்மதியாய் பிறக்க செய்திருக்கிறது. அதுபோன்று இந்த ஷாபானை எங்களுக்கு நீயும் பரக்கத்திற்குரியதாக ஆக்கித்தாயா அல்லாஹ். நபிகள் பெருமானார் செய்த அந்த பரக்கத்தினுடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலும் தாயா அல்லாஹ் என்று கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஷாபானுடைய மாதம் நிறைய யுத்த காலங்கள் பற்றி வரலாறு பேசுகிறாங்க. முரைசி போர் ஷாபானுடைய மாதத்தில் நடந்ததாக பேசுவாங்க. ஹவாரிஜாக்களுக்கு எதிராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் ஏற்பட்ட அந்த போர் ஷாபான் மாதத்தில் ஏற்பட்டதாகத்தான் வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. நிறைய போர்கள் ஷாபானில் ஏற்பட்டிருக்கிற எல்லா போர்களிலும் வெற்றி கிடைத்திருக்கிறது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படும். ஷாபான் மாதத்தில் ஏற்பட்டிருக்க எல்லா போரும் வெற்றி கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று அதில் குறிப்பாக சொல்லுவாங்க பனு முஸ்தலக் போர். இந்த பனு முஸ்தலக் போர் ரொம்ப வித்தியாசமானது. ஹிஜ்ரி 5 இதே ஷாபான் பிறையில் ஹிஜ்ரி 5 ஷாபான் 2 பிறை ஹிஜ்ரி 5வது வருஷத்தில் முஸ்தலக் கூட்டத்தார்கள் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக கிளம்பி வர்றாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தகவல் கிடைக்குது. சில அரபி கூட்டத்தாரை சேர்த்து கொண்டு பனு முஸ்தலக் கூட்டத்தார் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக கிளம்பி வர்றாங்கன்னு ரசூலுல்லாஹ் தகவல் கிடைக்குது. தகவல் உண்மையா பொய்யான்னு தெரிவதற்காக ரசூலுல்லாஹ் புரைதா ரலியல்லாஹு அனுப்பி வச்சு பார்த்துட்டு வாங்க, எதிரிகள் வருவது உண்மைதானா முகாமிடுவது உண்மைதானா பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி புரைதா ரலியல்லாஹு போய் பார்த்து விட்டு தகவல் சொன்னாங்க. யார சொல்லலாம், உண்மைதான், எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி இதே ஷாபானில் அங்கே பனு முஸ்தலக் கூட்டத்தாரோடு சேர்ந்து வர்றாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் தகவல் கிடைக்குது. தகவல் கிடைத்து ரசூலுல்லாஹ் இங்கிருந்து படைகளை திரட்டி கொண்டு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. படைகளை திரட்டி கொண்டு போய் போர்க்களத்திற்காக தயாராகி நிற்கிறாங்க. வரலாற்றில் ரொம்ப ஆச்சரியமாக எழுதுவாங்க, பனு முஸ்தலக் போர் போர் செய்யாமலேயே வெற்றி பெற்ற போர்களில் பனு முஸ்தலக் ரொம்ப பிரபலியமான போர். கொஞ்ச நேரம் அந்த அம்பு விட்டுட்டு இருந்தாங்க, போர் எதிரிகள் கலைந்து ஓடினார்கள். எதிரிகள் கலைந்து ஓடியதற்கு பின்னால் அவர்கள் கொண்டு வந்த எல்லா ஆடுகளும் எல்லா கனிமத்துடைய பொருட்களும் பெண்கள் என்று எல்லாரும் கைதியாக பிடிக்கப்பட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக எழுதுவாங்க. என்ன தெரியுமா, ஷாபானுடைய பரக்கத்தோ என்னவோ இஸ்லாமிய படைகளில் ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல் கிடைக்கப்பெற்ற வெற்றின்னு எழுதுவாங்க. அல்லாஹ் அக்பர். ஷாபான் மாதம் எவ்வளோ பரக்கத்திற்கு உண்டானது என்பதை நாம் புரிவதற்காக வேண்டி வரலாறு சொல்கிறாங்க. ஏன்னா போர் என்றால் 2 பக்கம் அழிவு இருக்கும். ஆனால் இஸ்லாமியர்கள் ஒருவர் கூட இங்கே ஷஹீதாக்கப்படாமல் சென்றவர்கள் அப்படியே முழுமையாக ஆரோக்கியத்தோடும் நல்ல கனிமத்தோடும் திரும்பி வந்தார்கள். ஆச்சரியமாக எழுதுவாங்க, திரும்பி வந்த அந்த பனு முஸ்தலக் கூட்டத்தாரை பிடித்து கொண்டு வந்தவர்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான ஜுபைரியா ரலியல்லாஹு அந்த கூட்டத்தினுடைய தலைவருடைய மகள். அந்த பனு முஸ்தலக் கூட்டத்தாருடைய தலைவருடைய மகள் தான் ஜுபைரியா ரலியல்லாஹு. அவர்கள் பிடித்து கொண்டு வரப்பட்டு அவர்களும் கனிமத்து பொருளோடு பங்கு வைக்கப்பட கைஸ் பின் அப்துல்லா ஷம்மாஸ் ரலியல்லாஹுக்கு அந்த ஜுபைரியா ரலியல்லாஹு அவங்களுடைய பங்காக போய் சேர்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் சில தொகையை கொடுத்து அவர்களை மீட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அவருடைய திருமணமும் இதே ஷாபானில் நடைபெற்றது என்று எழுதுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய திருமணம் இதே ஷாபானில் நடைபெற்றது. பின்னால் ஆச்சரியமாக எழுதுவாங்க, பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்களில் ஜுபைரியா ரலியல்லாஹுக்கு மட்டும் இப்படி ஒரு ஸ்பெஷல் பேர் உண்டு. நீங்கள் அல்லாஹ் முபரக்கா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகளே ரொம்ப பரக்கத்தானவன் பேர் உண்டு. எல்லா மனைவியுமே உம்மஹாத்துல் சிறப்பிற்குரியவர்கள், எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் ஜுபைரியா ரலியல்லாஹுக்கு ஒரு பேர் உண்டு, அல்லாஹ் முபரக்கா, நீங்கள் ரொம்ப பரக்கத்தானவங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதியாக பிடிக்கப்பட்டு இவர்களை திருமணம் முடித்ததினால் மற்ற சஹாபாக்களிடம் இருந்த ஜுபைரியா ரலியல்லாஹுடைய பனு முஸ்தலகுடைய கூட்டத்தார் ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்த அந்த ஒரு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 100 குடும்பத்தார் ஜுபைரியா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய மனைவியாக மாறிவிட்டார்கள், உம்மஹாத்துல் மூமினாய் மாறிவிட்டார்கள். அவர்களுடைய குடும்பத்தை நாம் எப்படி நமக்கு கீழே அடிமையாக நடத்துவது என்று சஹாபாக்கள் வெட்கப்பட்டு போய் 100 குடும்பத்தாரை அல்லாஹ் அக்பர் ஒரே நாளில் விடுதலை செஞ்சாங்க. 100 குடும்பத்தாரை ஒரே நாளில் விடுதலை செஞ்சாங்க. விடுதலை செய்தது மட்டுமல்ல, விடுதலை செய்யப்பட்ட அத்துணை பேரும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு பரக்கத். ஒரு திருமணத்தினால் எதிரியாய் நின்றவர்கள் ஒரு திருமணத்தினால் உறவுக்காரர்களாய் மாறுகிறார்கள்.
உறவுக்காரர்களாய் மாறியவர்கள் உறவோடு ஏன் நிற்க வேண்டும், நாமும் அல்லாஹுடைய அடிமையாய் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து கொள்ளலாம் என்று அத்துணை பேரும் இஸ்லாத்திற்குள்ளே நுழைவதற்கு காரணமாக இருந்த ஜுவைரியா ரலியல்லாஹுவை அத்துணை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் பரக்கா, எவ்வளோ பெரிய பரக்கத்து சொன்னாங்க. ஒருத்தரை இஸ்லாத்தை வர வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒருத்தருக்கு ஈமானை கொடுப்ப நினைப்பதற்கு என் கூட நல்லா பழகுறாங்க, இஸ்லாத்தில் நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் என்னவோ தடுக்குது. சொல்கிறோமா இல்லையா? நல்லா புரிஞ்சிருக்கான், இஸ்லாத்துலாம் புரிஞ்சிருக்கான், நம்ம தொழுகையை பற்றி நிறைய பேசுகிறான், நோன்பை பற்றி நிறைய பேசுகிறான், நான் கூட நோன்பு வைக்கிறேன்லாம் சொல்கிறான், ஆனால் இஸ்லாத்துக்கு வானா வரமாட்டேங்கிறான். இங்கே அழைப்பும் கொடுக்கப்படவில்லை, இங்கே இஸ்லாத்தை பற்றி புரிந்துணர்வும் கொடுக்கப்படலை. ரசூலுடைய மனைவி ஆகிட்டாங்களேன்னு சொல்லி உரிமையிடப்பட்டதினால் உறவுகள் பாதிக்கப்படாமல் சேர்ந்தார்கள். உறவுகள் பாதிக்கப்படாமல் சேர்ந்தவர்களுக்கு மத்தியில் கடைசியாக இஸ்லாத்திற்குள்ளேயும் கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலான வரலாறு எழுதுவாங்க. ஒரு 100 குடும்பங்கள் என்று வருகிற பொழுது ஒரு 300 பேருக்கு மேற்பட்டவர்களை ஒரே நிகழ்வின் மூலமாக ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இந்த நிகழ்வின் மூலமாக அல்லாஹ் இஸ்லாத்திற்குள்ளே கொண்டு வந்து சேர்த்ததும் ஷஅபானுடைய மாதம் என்று வரலாற்றில் எழுதுகிற பொழுது வரலாற்றில் நீண்ட நெடிய தொடர்பு ஷஅபானுடைய மாதத்திற்கு உண்டு. ஷஅபானுடைய மாதத்தில் நாம் எதை செய்தாலும் அல்லாஹ் அதை பரக்கத்திற்குண்டானதாக மாற்றித் தருகிறான் என்கிற சுப செய்தி ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கிறது. ஷஅபானுடைய மாதத்தில் நம்முடைய கஷ்டங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிற பொழுது அதற்கு மாற்றமான வழிமுறை அல்லாஹ் தருவான் என்கிற சுப செய்தி இங்கே ஷஅபானிலே உண்டு என்று, ஷஅபான் மாதத்தில் உண்டு என்பதாய் வரலாற்று ஆசிரியர் எழுதி காட்டுறாங்க. அதனால தான் வரலாறுகள் ரொம்ப கணிக்கப்படுகிற ஷஅபானுடைய இந்த மாதங்கள் ஜுவைரியா ரலியல்லாஹுடைய நிறைய சிறப்புகள் எழுதுவாங்க. நாம் சொல்லுமா இல்லையா, வெள்ளிக்கிழமை நிறைய சந்தேகம் ஒன்று, வெள்ளிக்கிழமை தனியாக நோன்பு வைக்கலாமா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். வெள்ளிக்கிழமை தனியாக நோன்பு வைக்கலாமா இல்லையா? பெரிய 13, 14, 15 வைக்கிறோம், ஐயாவில் பீதுடைய நோன்பு வந்துருச்சு, வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தனிப்பட்ட நீயத்திற்காக நீ வெள்ளிக்கிழமை வைக்கலாமா கூடாதுன்னா இன்றைக்கி விவரம் தெரிஞ்சவங்களும் சொல்லுவோம், வெள்ளிக்கிழமை தனியாக நோன்பு வைக்கக்கூடாது. இந்த நோன்பு வைக்கக்கூடாது என்கிற செய்தியை இந்த உம்மத்திற்கு ஜுவைரியா ரலியல்லாஹு மூலமாகத்தான் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். அவ்வளோ பரக்கத்தான் ஆகும். ஜுவைரியா ரலியல்லாஹு மூலமாகத்தான் அந்த செய்தியை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். வெள்ளிக்கிழமை ஜுவைரியா தான் நோன்பு வச்சுருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. வந்தோன்னே கேட்டாங்க, நீங்கள் நோன்பு யார் ரசூலுல்லாஹ்? அப்படியே நோன்பு வச்சுருக்கீங்களா? ரசூலுல்லாஹ் ஒன்றுமே கேட்கல, நேற்று நோன்பு வச்சிங்களா? இல்லை, நான் நோன்பு வைக்கல. திரும்ப கேட்டாங்க, நாளைக்கு நோன்பு வைக்கலாம்னு நினச்சிருக்கிறீங்களா? இல்லை, நாளைக்கும் நோன்பு வைக்கலாம்னு நினைக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் வச்சுருக்கிறேன். அஃப்தரி, நோன்பு விட்டுருன்னாங்க ரசூலுல்லாஹ். வெள்ளி ஒரு நாளை தனியாய் குறிப்பிட்டு அந்த சிறப்பிற்குரிய நாள் என்று நீங்கள் நியத் செய்து வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு தடை சட்டத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கொண்டு தருவதற்கு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹவர்கள் தான் காரணம் என்கிற வரலாற்று ஆசிரியர் எழுதுகிற பொழுது அவர் சேர்த்து சொல்லுகிற அந்த செய்தி, ஜுவைரியா ரலியல்லாஹு இந்த போருக்காக கிளம்பி வர வேண்டும் என்பதும், அந்த போரில் அவர்கள் கைதியாய் பிடிக்கப்பட வேண்டும் என்பதும், கைதியாய் பிடிக்கப்பட்டு இன்னொரு சஹாபிக்கு போய் அவர்கள் நபிகள் பெருமானார் விடுதலை உரிமையிடப்பட்டு அவர்கள் திருமணம் முடிக்கப்பட்டு இத்துணை பேரையும் இஸ்லாத்திற்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குதல் என்கிற அத்துணைக்கு பின்னாலும் ஷஅபான் என்கிற ஒரு வெற்றியின் செய்தி இருக்கிறதுங்கிறாங்க. ஷஅபான் என்கிற ஒரு வெற்றியின் செய்தி இருக்குதுங்கிறாங்க. நம் குடும்பத்தினுடைய எத்தனையோ நிகழ்வுகளுக்கு நாம் யோசிக்கிற பொழுதும் கூட சஃபரை பற்றி பேசுகிறது மார்க்கம் தடுத்திருக்கிற, மார்க்கம் சஃபரை பீடை மாதமாக எண்ணுவதை தடுத்திருக்கிறது என்பதை நாம் எண்ணுகிற இடத்துல எதையா துவங்கணும்னு நினைக்கிற பொழுது அது எதேச்சையாகவோ அல்லது நாம் குறிப்பிட்டு பார்க்கிற பொழுதோ ஷஅபானாக அமைந்து விட்டால், அது பிள்ளை பிறப்பாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தின் துவக்கமாக இருந்தாலும் சரி, நிக்காஹின் பேச்சு முடித்ததாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியுடைய உறவு கசப்புகளுக்கு மத்தியில் சேர்த்து வைக்கிறதாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி உறவுகளுக்கு மத்தியில் எத்தனையோ பிசகுதலுக்கு மத்தியில் சேர்த்து வைப்பதில் அமைந்து விட்டாலும் சரி, ஷஅபானில் அமைந்து விட்டால் அது ஒரு பரக்கத்திற்குண்டானது, அது ஒரு வெற்றிக்குண்டானது என்கிற அற்புதமான செய்தியை ஷஅபானுடைய மாதம் சுமந்து வருகிறது என்பதுதான் வரலாறு முழுக்க நிறைய இடங்களில். ஷஅபானில் பிறந்தவர்கள் என்று ஒரு பகுதியை போடுறாங்க. ஷஅபான் மாதத்தில் என்னென்ன சஹாபாக்கள் தாபியீன்கள் பிறந்தார்கள் என்கிற வரலாற்று குறிப்பெல்லாம் எடுத்து எழுதப்படுதுன்னா ஷஅபான் என்பது அது இந்த உம்மத்தினுடைய நிறைய மாற்றத்தை, ஏன்னா அடுத்து வருகிற ரமலான் அது மிக பெரும் பாக்கியங்களெல்லாம் சூழ்ந்து வருகிற பொழுது அதற்கு முன்னதாய் வருகிற, நாம் சொல்லுவோம் இல்லையா, யானை வரும் பின்னே ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி ரமலான் என்கிற பெரும் பாக்கியத்திற்கு முன்னால் ஷஅபான் என்கிற ஓசையின் வழியாய் ரமலானின் செய்தி அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அற்புதமான தகவல்களை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நிறைய நினைவு கூறாங்க. வரலாற்றில் சஹாபாக்களுடைய இறப்புகள் பொதுவாய் எல்லாம் சிறப்பாய் பேசப்படும்.
ஆனால் வரலாறு இப்படி குறிப்பிட்டு பேசுகிறாங்க, மதீனாவில் முதல் ஜனாசாவாய் கபர் நோண்டப்பட்ட சஹாபியார். அல்லாஹ் அக்பர். நம்ம ஊரில் எடுங்க 100 வருஷம் பாரம்பரியம், 150 வருஷம் பாரம்பரியம், முதல் ஜனாசா வச்சார் யாருக்கு தெரியும்? வரலாறு இப்படி எழுதுறாங்க, ஜன்னத்துல் பகீயில் முதல் ஜனாசாவாய் வைக்கப்படுவதற்கு கபர் நோண்டப்பட்ட அன்னைக்கு வஃபாத்தான சஹாபியார், முதல்ல இஸ்லாத்தில் இவர் தான் ஜன்னத்துல் பகீயில் அடக்கம் பெற்றாங்க அப்படிங்கிற சஹாபியார் என்று வரலாறை சொல்லுகிற பொழுது உஸ்மான் பின் மதூன் ரலியல்லாஹு அடையாளம் காட்டுகிறது. உஸ்மான் பின் மதூன் ரலியல்லாஹு தான் ஜன்னத்துல் பகீயில் இஸ்லாமிய முறையில், இஸ்லாமிய ஆட்சியில் முதல் ஜனாசாவாய் ஜன்னத்துல் பகீயில் வைக்கப்பட்டவர்கள் என்கிற அடையாளத்தை உஸ்மான் பின் மதூன் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவதோடு இந்த வஃபாத்தில் நிறைய செய்திகளை பேசுது. இந்த வஃபாத்தில் நிறைய செய்திகள், உஸ்மான் பின் மதூன் ரலியல்லாஹு வஃபாத் ஆகிட்டாங்க. இப்படி தான் எழுதுவாங்க, ரசூலுல்லாஹுடைய மிக நேசத்திற்கு உண்டான ஒரு சஹாபின்னு எழுதுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அவருடைய ஜனாசாவை பார்த்து விட்டு, ரசூலுல்லாஹ் அவருடைய நெற்றியில் முத்தமிட்டு விட்டு உஸ்மான் பின் மதூன் ரலியல்லாஹுவிற்கு ஜனாசாவிற்கான எல்லா ஏற்பாடுகளும் இங்கே செய்ய சொல்லிவிட்டு, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை முடிந்ததும் உஸ்மான் ரலியல்லாஹுவை கபரில் வைத்ததற்கு பின்னாடி ரசூல் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. பக்கத்தில் சஹாபாக சொன்னாங்க, அந்த பெரிய கல்லை போய் தூக்கிட்டு வாங்கினாங்க ரசூலுல்லாஹ். அந்த கல்லை போய் தூக்கிட்டு வாங்கினாங்க. ஒரு சஹாபி போனார், போய் நின்று அந்த கல்லை குனிந்து எடுக்குகிறார். அவரால் எடுக்க முடியல. யார் சொல்ல, ரொம்ப கனமாக இருக்குதுன்னார். ரசூலுல்லாஹ் நடந்து வந்து அவர்கள் குனிந்து முபாரக்கான கரத்தினால் அவர்களும் கல்லை பிடித்து சேர்த்து இருவருமாக சேர்த்து வரலாறு எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ் குனிகிற பொழுது அவங்களுடைய கையுடைய வெண்மையும் அவருடைய அக்குள்புறத்தின் வெண்மையும் நாங்கள் பார்த்தோன்னு எழுதுறாங்க வரலாறு. குனிந்து ரசூலுல்லாஹ் சேர்ந்து எடுத்து வந்து அவருடைய கபருக்கு பக்கத்தில் அந்த கல்லை வைத்து விட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னாங்க, உத்ஃபின இலைஹி மின் தஃபன்து மின் அஹ்லி. இவருடைய கபருக்கு பக்கத்தில் என் குடும்பத்தில் ஒருத்தர் அடங்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்கள் சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம். நாம சொல்லுவோம், எங்கள் அத்தா அங்கே தான் வச்சாங்க, எங்கள் அம்மா அங்கேயே வச்சுருங்க, என் கணவர் அங்கே தான் வச்சார், என் பொண்டாட்டி அங்கே வச்சுருங்க, என் பிள்ளை அங்கே வச்சுருங்கன்னு சொல்லுமா இல்லையா? ரசூல் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு இதெல்லாம் நாம் சொல்லுவோம் இல்லையா, பேசும்போது இதெல்லாம் பெரிய விஷயமா, இதெல்லாம் நினைப்பான் அப்படின்னு சொல்கிற இடத்துல ரசூல் பேசியிருக்கிறாங்க. கல்லை வச்சுட்டு இவருக்கு பக்கத்தில் என் குடும்பத்தில் அஹ்லுல் பைத்தில் ஒருத்தரை வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்கள் சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம். இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு பரக்கத்தை பற்றி, பாக்கியங்களை பற்றி பேசினா சில பேருக்கு நம்பிக்கை வர்றதில்லை. ஆனால் ரசூல் சொன்ன வார்த்தை, கல்லை வைங்க இருக்கட்டும், என் குடும்பத்தை ஒருத்தர் ஒரு பக்கத்தில் வைக்கணும், அதுக்கு அடையாளமாக இருக்கட்டும் நாங்கள் ரசூல் சொல்லிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் ஷஅபானில் வஃபாத்தானவர். உஸ்மான் மதூன் ரலியல்லாஹு சஹாபி, ஷஅபானில் வஃபாத்தானவர், முதல் மதீனாவினுடைய சஹாபியின் வஃபாத்தானவர், ஜன்னத்துல் பகீயில் முதன்மையாக அடக்கம் செய்யப்பட்டவர். அத்துணையும் கடந்து ரசூல் பேசிய வார்த்தை, அவருக்கு பக்கத்தில் என் குடும்பத்தை ஒருத்தர் அடக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. சொன்ன ரசூல் நிப்பாட்டாம சொன்னாங்க. ஏன் தெரியுமா? இவர் ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலேயே கெட்டதை எல்லாம் வெறுத்தவர். சொல்லி ரசூலுல்லாஹ் உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொல்லி சொன்னாங்க, இவர் ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் சொல்வார், எல்லோரும் ஏதோ பேரிச்சம்பழத்தையும் தயாரிக்கிறான் நல்லதுங்கிறான், கோதுமையை தயாரிக்கிறான் நல்லதுங்கிறான், சாராயத்தை எல்லாம் உடம்புக்கு தெம்புங்கிறான் சொல்லி வாழ்கிற போது உஸ்மான் மதூன் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், இல்லை இல்லை, லா அஷ்ரபு ஷைஅன், நான் எதையுமே குடிக்க மாட்டேன், யத்ஹபு அக்லி, என் அறிவை மறைக்கக்கூடிய எதையும் நான் குடிக்க மாட்டேன். அப்படி குடிச்சிட்டேன்னா என்ன ஆகும்? வயல்ஹகு பி மிம்மன் ஹுவ அத்னா மின்னி, நான் குடிச்சிட்டு எங்கேயாவது தடுமாறுனா என்னை பார்த்து பயந்தவன்லாம் என்னை கேலியாக பேசுவான். இவ்வளோ பெரிய சிந்தனை, வயசு தராதரம் இல்லாமல் என்னை கேவலமாக பேசுவான். அல்லாஹ் அக்பர். இந்த சிந்தனை யோசிச்சு அவனா குடிக்க போவானா? குடி புரண்டோடி காலத்தில், மதீனாவில் குடி புரண்டோடிய காலத்தில் பேசின வார்த்தை, நான் குடிக்க மாட்டேன், குடித்தா என்னை வயசு வித்தியாசம் பார்க்காம சின்னவும் பெரியவன் தராதரம் தெரியாமல் என்னை திட்டுவாங்க. ஏன்னா எனக்கு அறிவு மழுங்கி போயிடும், நான் என்ன செய்வேன்னே தெரியாது. அதனால் தராதவன்லாம் குடிகார பையல, உனக்கு என்னடா பேச்சுன்னு கேட்பாங்க. அடுத்தவன் முன்னால் கேவலப்பட்டு போகிற என் புத்தியை மழுங்க செய்கிற குடிபானத்தை நான் தொடமாட்டேன் சொல்லி உஸ்மான் மதூன் ரலியல்லாஹு சொன்னாங்க, வயஹ்மிருனி அலா அன் அன்கிஹ கரீமதி மல்லா அரீது, நான் யாரை திருமணம் செய்யக்கூடாதோ அவங்கள கூட என் புத்தி மாறி போனால் என் தாயை கூட எனக்கு தப்பாய் காட்டிவிடும், நான் பெற்ற பிள்ளையை கூட எனக்கு தப்பாய் காட்டிவிடும், என் தந்தையின் சகோதரனை கூட சகோதரியை கூட எனக்கு தப்பாக காட்டிடும். பார்க்குறவனை ஃபுல்லாக எனக்கு வெறும் ஆபாசத்தின் அடையாளமாய் காட்டுகிற, என்னை தராதரம் இல்லாமல் கேவலப்படுத்தி விடுகிற, என் புத்தியை பேதலிக்க வைக்கிற இந்த குடியை நான் குடித்து நான் ஏன் நாசமாக வேண்டும் என்று உஸ்மான் மதூன்லா பேசினாங்க. சாராயம் ஹராம் என்று இஸ்லாமிய முறைப்படி வந்தபடி சொன்னாங்க, தப்பன் லஹா, நான் எப்போ நாசம் சொன்னனோ
அல்லாஹ் இப்போ அதை ஹராமாக்கி இருக்கிறான். அந்த சாராயத்தை தொடுவனுக்கும் நாசமாகட்டும், சாராயமும் நாசமாகட்டும் என்று முதல் முறையாய் இஸ்லாம் பரகுவதற்கு முன்னால் இருந்தே தன் வாழ்க்கையில் ஒழுக்கத்திற்கு மாண்பை கொடுத்தவர், தன் வாழ்வில் அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், தன் வாழ்வில் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டுக்கோப்பை அவர் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்தவர் என்பதனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஅபானில் வஃபாத்தான அதே ஷஅபான் முதல் முறையாக பக்கீயில் அடங்கப்பட்ட உஸ்மான் மதூன் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு பக்கத்தில் கல்லை வச்சு வைங்க, என் குடும்பத்தில் வந்து நான் அடங்க மாட்டேன்னாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளோ பெரிய பாக்கியங்கள்! ஷஅபான் அது நம்முடைய வார்த்தைகளில் நமக்கு எதுவுமே தெரிவதில்லை. சஃபர் போனாலும் தெரிவதில்லை, ரபியுல் அவல் போனாலும் தெரிவதில்லை. இல்லை கண்ணியமானவர்களே, காலத்திற்கு சிறப்பு இருக்கிறது, மாதங்களுக்கு சிறப்பு இருக்கிறது, நாட்களுக்கு சிறப்பு இருக்கிறது, சில செயல்பாடுகளுக்கு பரக்கத்தின் சிறப்பு இருக்கிறது. அந்த வகையில் நபிகள் பெருமானாருடைய வார்த்தை அன உஹிப்பு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இந்த ஷஅபானை அடைகிற பொழுது என் உம்மத்திற்கு நான் சொல்லாமல் சொல்லி தெரிகிற பாடம் என்ன தெரியுமா? அன உஹிப்பு, நான் ஆசைப்படுகிறேன், அன் அர்ஃபஅ அமலி, என் அமலை அல்லாஹ் இந்த ஷஅபானில் உயர்த்துகிற பொழுது வஅன ஸாயிமுன், நான் நோன்பாளியாகத்தான் இருந்தேன் என்று இந்த ஷஅபான் முழுக்க என் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிற பொழுது நான் நோன்பாளியாக இருந்தேன் என்று உயர்த்தப்பட வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்கன்னா, குறைந்தபட்ச அளவு இந்த ஷஅபானில் ஐவேளை தொழுகையாளியாக என் அமல் உயர்த்தப்பட வேண்டும். குறைந்தபட்ச அளவு நான் எல்லோரும் நல்ல விதமாக நடந்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் என் அமல் உயர்த்தப்பட வேண்டும். ஒரு வக்து தொழுகை கலாவாகவில்லை என்று அமல் உயர்த்தப்பட வேண்டும். நான் எந்த விதத்திலும் யாரையும் பகைத்து கொள்ளவில்லை, யாரோடும் சண்டை பிடிக்கவில்லை, பிறருக்கு உதவி செய்பவனாக இருந்தேன், சதகா செய்பவனாக இருந்தேன், உணவு கொடுப்பவனாக இருந்தேன், நல்வார்த்தை பேசுபவனாக இருந்தேன். ஷஅபானில் குறைந்தபட்ச அளவு பாவங்களை ஒதுக்குபவனாக இருந்தேன் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பட்டோர்கள் உயர்த்தப்பட்டாலும் கூட நிச்சயம் நாம் இந்த ஷஅபானை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் என்கிற இந்த ஷஅபானை நாம் கண்ணியப்படுத்தி விட்டால் இன்ஷா அல்லாஹ் ரமலான் நமக்கு சந்தோஷமாகவே ஆய்ந்துவிடும். ஏன்னா ரமலான் நாம் கதறுவல, ரமலானில் போய் எனக்கு இவ்வளோ டென்ஷன் வச்சு நோன்பு வச்சு என்னால் முடியலைங்க, ரமலான் நோன்பு வச்சு நான் அமல் செய்ய நினச்சி முடியலைங்க, எல்லாம் வரக்கூடாதுன்னா ஷஅபானில் நாம் கண்ணியமாக நடந்தால் ரமலான் நமக்கு இலகுவாகும், நோன்பும் இலகுவாகும், தராவீஹும் இலகுவாகும், ஐவேளையும் இலகுவாகும், எல்லா அமல்களும் நமக்கு இலகுவாக வேண்டுமானால் வரலாறு முழுக்க ஷஅபான் வெற்றியையும் சந்தோஷத்தையும் விடாமுயற்சியும் பேசுகிற இடத்துல நாமும் அந்த எண்ணத்தையும் ஆர்வத்தையும் கொண்டு வந்தோமானால் நம்முடைய வாழ்விலும் ஷஅபானை நாம் கண்ணியப்படுத்தினால் ரமலான் நமக்கு இலகுவாய் எல்லா விதமான எட்டா விஷயங்களையும் எட்ட வைப்பதற்கும் இலகுவாக்கி தருவதற்கும் அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷஅபானை சங்கிப்படுத்தி நல்ல மக்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம் மக்கள் அனைவரும் சேர்த்து அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.